விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் எதுக்கு டூலிப் டிராஃபி ப்ளே பண்ண மாட்டாங்கன்றதை இப்போ ஜெய்ஷா சொல்லியிருக்காரு. எதுக்கு ப்ளே பண்ண மாட்டாங்கன்னா, விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் தான் இப்போ இந்தியன் டீமுடைய கீ பிளேயர்ஸ். அது மட்டும் இல்லை, இந்தியன் டீமுக்கும் இவங்க தான் சீனியர் பிளேயர்ஸ். அதனால இவங்க டூலிப் டிராஃபி ப்ளே பண்ணுறதால ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வர சாம்பியன் டிராஃபி அப்புறம் வேர்ல்டு கப் இதெல்லாம் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போய்டும்ன்றதால ஓவர் ஒர்க்லோடும் தரக்கூடாதுன்றதாலையும் இந்த மாதிரி காரணங்களால தான் அவங்கள ப்ளே பண்ண விடலைன்றது சொல்லியிருக்காரு. ரவி சாஸ்திரி ரிக்கி பாண்டிங்க்கு ஒரு சூப்பரான ரிப்ளை கொடுத்துருக்காரு. என்னன்னா, பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நடக்க போகுது, அதில் இந்தியாவை ஆஸ்திரேலியா ஈஸியாக தோக்கடிச்சிரும் அப்படின்னு ரிக்கி பாண்டிங் சொல்லியிருந்தாரு. அதுவும் 3-1 அப்படின்னு ஈஸியாக ஜெயிச்சிரும் அப்படின்னு ரிக்கி பாண்டிங் சொல்லியிருந்தாரு. அதுக்கு ரவி சாஸ்திரி என்ன ரிப்ளை பண்ணாருன்னா, ரீசெண்டாக நடக்கிற இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் இந்தியா தான் ஜெயிச்சிட்டு வருது. அது காரணமாக இந்தியா தான் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஜெயிக்கும், அதுவும் நார்மலாக ஜெயிக்காது, ஹேட்ரிக் வின் அடித்து ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. நேற்று இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ் டே காரணமாக ஆஸ்திரேலியா கிரவுண்ட் எம்சிஜியில் இந்தியன் ஃப்ளாகை டிஸ்ப்ளே பண்ணாங்க. இதுக்கப்புறமா விவிஎஸ் லக்ஷ்மணன் தான் நேஷனல் கிரிக்கெட் அகாடமிக்கு ஹெட்டாக இருக்க போகிறாரு. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் சீரீஸில் பூம்ரா ப்ளே பண்ண மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து சீரீஸ் அக்டோபர் 16 ஸ்டார்ட் ஆக போகுது, அதில் ப்ளே பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.